மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா விஜயோட கேஸ் வந்து கோர்ட்டில் நடந்துகிட்ருக்கும். அப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜட்ஜு வந்து போதுமான ஆதாரத்தை வந்து விஜய் சைட்லேருந்து எதுவுமே பண்ணலை. அதனால் பார்த்திங்க அப்படின்னா விஜய்க்கு தண்டனை கொடுக்க போகிறதா வந்து ஜட்ஜு வந்து தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடியே காவேரி வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை காட்டுவாங்க. வெண்ணிலா பார்த்திங்கன்னா கரெக்ட் டைமுக்கு சாட்சி சொல்கிறதுக்கு வந்துடுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா வெண்ணிலா வந்து இந்த மாதிரி பசுபதி தான் என்னை மாடியிலேருந்து கீழே தள்ளிவிட்டாங்க, விஜய்க்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து நிரூபிச்சிருவாங்க. அப்படி சொன்னனால பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எந்த ஒரு தண்டனையுமே இல்லாமல் அந்த கேஸ்லேருந்து தப்பிச்சிடுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காவேரி கரெக்டாக வெண்ணிலாவை வந்து கரெக்டான நேரத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது மட்டும்தான் காரணம். ஆனால் குமரனும் நிவின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வந்து போராடியுமே பசுபதியையும் வெண்ணிலாவோட மாமாவையும் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியல. காவேரி மட்டும்தான் கரெக்ட் நேரத்தில் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து விஜயை வந்து காப்பாற்றிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட வெண்ணிலாவுக்கு பார்த்தீங்கன்னா காவேரி வந்து வாக்கு கொடுத்துருப்பாங்க. நீ வந்து சாட்சி சொன்னீங்கன்னா நான் உனக்கு விஜயை விட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெண்ணிலாவோட முடிவில் தான் விஜய் காவேரியோட வாழ்க்கையே இப்போ இருக்குது. வெண்ணிலா வந்து பார்த்தீங்கன்னா காவேரி வயிற்றில் வளர்கிற குழந்தைய நினச்சி விஜயை வந்து காவேரிக்கே விட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நடந்தால் மட்டும்தான் காவேரி விஜயும் சந்தோஷமாக இருப்பாங்க. யாரெல்லாம் வெண்ணிலா வந்து கண்டிப்பாக விஜயும் காவேரி சேர்த்து வைக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.